ஒரு அழகான கானகத்தில் ஒரு சுறுசுறுப்பான அணில் இருந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு மிகவும் துருதுருப்பாகவும் எப்போதும் புதிய விஷயங்களை தேடியும் அலைந்து திரிந்தது. ஒருநாள் அது காட்டிலுள்ள ஒரு பழமையான மரத்தின் அடியில் ஒரு மர்மமான பளபளக்கும் கல்லைக் கண்டது. கல்லைத் தொட்டவுடன் சிட்டு ஒரு மாய உலகத்திற்கு இழுக்கப்பட்டது. அங்கே மரங்கள் பேசின, பூக்கள் நடனமாடின, மற்றும் வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் இசையுடன் பறந்தன. சிட்டு இந்த புதிய உலகில் திகைத்துப் போனது. அந்த உலகின் நடுவில் ஒரு பெரிய பிரகாசமான நீரூற்று இருந்தது. அதன் தண்ணீர் வானவில்லின் அனைத்து வண்ணங்களையும் பிரதிபலித்தது. சிட்டு நீரூற்றை அணுகியபோது ஒரு மென்மையான குரல் அதனுடன் பேசியது. "நீ ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவன், சிட்டு. இந்த நீரூற்று உனக்கு ஒரு சிறப்பு பரிசைக் கொடுக்கும்." சிட்டு நீரூற்றிலிருந்து ஒரு துளி தண்ணீரை குடித்தது. உடனடியாக அது பறக்கும் சக்தியைப் பெற்றது. மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்த சிட்டு வானத்தில் உயரப் பறந்து மேகங்களுக்கு மேல் நடனமாடியது. சிட்டு தனது புதிய சக்தியுடன் காட்டைச் சுற்றிப் பறந்து மற்ற விலங்குகளுக்கு உதவியது. அது உயரமான மரங்களில் சிக்கிய குஞ்சுகளை காப்பாற்றியது, தொலைந்து போன விலங்குகளை தேடிக் கண்டுபிடித்தது, மேலும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஒருநாள் சிட்டு ஒரு இருண்ட குகைக்குள் ஒரு பெரிய கல் உருவத்தைக் கண்டது. அந்தக் கல் உருவம் சோகமாக இருந்தது. சிட்டு அதன் அருகில் சென்று தனது புதிய சக்தியால் அதைத் தொட்டது. உடனடியாக கல் உருவம் ஒரு அழகான இளவரசியாக மாறியது. இளவரசி சிட்டுவுக்கு நன்றி தெரிவித்து அவளுக்கு ஒரு மந்திரக் கோலைக் கொடுத்தாள். அந்தக் கோல் சிட்டுவுக்கு எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றும் சக்தியை கொடுத்தது. சிட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் அது தனது சக்தியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த முடிவு செய்தது. சிட்டு தனது சக்தியை பயன்படுத்தி காட்டிற்கு ஒரு புதிய பிரகாசத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்தது. அது வறண்ட ஆறுகளை மீண்டும் ஓடச் செய்தது, பூக்களில்லாத இடங்களில் அழகான தோட்டங்களை உருவாக்கியது, மேலும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உறுதிப்படுத்தியது. சிட்டு ஒரு உண்மையான ஹீரோவாக மாறியது. அது தனது தன்னம்பிக்கையாலும் இரக்கத்தாலும் மேலும் தனது புதிய சக்தியாலும் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது.